ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜெவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, அதாவது எம்எஸ் எக்ஸல்ல டெக்ஸ்ட்டா ஸ்டோர் ஆன டேட்டா வந்து எப்படி டேட் ஃபார்மேட்டா மாத்துறதுன்றது தான் இன்னைக்கு டாபிக்கு. ஸோ 3 மெத்தட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க எரர் இந்த செல் ஹைலைட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ இத வந்து இந்த இத அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதில போயிட்டு நீங்க மாத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, டேட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா, டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டால போய்ட்டு டெஸ்ட் டூ காலம். டெஸ்ட் டூ காலம் போயிட்டு டீலிமிட் போயிருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதில எதுவும் கை வைக்கணும்னா நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க வந்துட்டு ஜென்ரல் இருந்து இப்போ வந்து டேட் ஃபார்மேட் கொடுங்க. ஸோ டேட் ஃபார்மேட் நம்ம டேட் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு டேட் இருக்குது. அதுக்கப்புறம் மந்த்து, அப்புறம் இயர் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஃபார்மேட் கரெக்ட்டா மாத்தணுங்க. ஃபர்ஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இது கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வரும். இல்ல இத மாத்தி செலக்ட் பண்ணீங்கன்னா சம்டைம் ரிசல்ட் வந்து தப்பா வரும். ஸோ நீங்க வந்து நீங்க என்ன ஃபார்மேட்ல டேட் இங்க ஷோ ஆகுதோ, ஸோ அந்த ஃபார்மேட் குடுத்துட்டு, நீங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இதே செல்ல வேணும்னா, இங்க டெஸ்டினேஷன வந்து மாத்தாதீங்க. இல்ல எனக்கு அடுத்த செல்ல வேணும்னா, ஸோ நீங்க டின்னு மாத்தணும். டி6ன்னு மாத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் இதில தேவையான ரிசல்ட் வந்துரும். ஸோ மாறிடுச்சா? வந்துருச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ அடுத்து 3வது மெத்தடு என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, 3வது மெத்தடு வந்து ஃபார்முலா மெத்தடு. ஸோ இத வந்து டேட் வேல்யூன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது வந்து அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸோ ஏற்கனவே இது வந்து ஃபார்மட் வந்து டேட் ஃபார்மட்ல இங்க இருக்கிறதுனால அது ஸ்லோயர் ஆயிருச்சு. ஸோ நீங்க டேட் வேல்யூன்னு குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்துரும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க வந்து டேட்டா குடுத்தீங்கன்னா, டேட்டா வந்துரும். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட் ஃபார்மேட் வச்சிருந்ததுனால, அது டேட் ஃபார்மேட் டிஃபால்ட்டா வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, டேட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. இதில பார்த்தா நீங்க வந்து எப்படினாச்சும் உங்க டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த எரர ட்ரையாங்கிள யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். செகண்ட் மெத்தட வந்து டெஸ்ட் டூ காலம் பேஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 3வது மெத்தட் வந்து டேட் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ 3 மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த நல்ல ஒரு இதில சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.